சண்டே ஆயிட்டாலே நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வேலை. ஏன்னா பிள்ளைகளுக்கு அன்றைக்கி தான் லீவுங்கிறனால ஏதாவது சமைக்கிற மாதிரி இருக்கும். சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து சமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஐடியாவில் தான் சரி நான் மீன் எடுத்து குழம்பு வச்சுட்டு மீனை பொரிப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் மகன் இருந்துட்டு இல்லைம்மா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போல் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. கடையில் வேணால் வாங்கி தரவா அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லைம்மா வீட்டில் கிண்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னுச்சு. விறகடுப்பில் கிண்டுனா நல்லாயிருக்கும், ஆனால் விறகடுப்பில் கிண்ட முடியாது. ஏன்னா மழை வந்துட்டு எல்லாம் ஈரமாக போயிடுச்சா விறகெல்லாம். அதனால் கேஸ் அடுப்புலேயே கிண்டி தம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். சண்டே ஆகிட்டால் ஏதாவது என் மக சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு அதுக்கும் பிடிக்கும் தான். ஏன்னா அது இந்த பாட்டு வேலை செய்ய முடியாது, ஏன்னா எக்ஸாம் வேறையா. அதனால் அது நான் எக்ஸாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்ட்டு நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. இந்த பிரியாணி இறக்கையில் மணி 1 மணி ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ணுறது, 1 மணி ஆகிட்டாலும் நம்ம சாப்பிட தானே வேணும் செஞ்சு. 1.5 கிலோ சிக்கனாக வாங்கிட்டு வந்துட்டு என் மக இதில் வேறு சொல்லுது, இதில் பிரியாணியை கிண்டிட்டு மிச்ச கறியில் இப்போ பொரிக்கணும் கிரேவி வைக்கணும்னு என்னமோ ஆர்டர் போட்டு போயிடுச்சு. நான் வந்துட்டு கிரேவி மட்டும் வச்சுட்டு பிரியாணியை கிண்டிட்டு வெங்காய ரைத்தா கூட செய்ய சொன்னேன், அதையும் செய்ய முடியாதுன்றுச்சு. சரி நான் ஒரு ஆளே செய்வேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னா. எங்கள் வீட்டில் என்ன ஒன்றுன்னா முந்தின நாளாக என் மகன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவே என்னை 5 மணிக்கெல்லாம் ஊசி போட்டு என்னை சமைக்க வச்சிரும். என்ன பண்ணுறது, எந்திரிச்சு 5 மணிக்கெலாம் அலாரம் வச்சு என்னை ஊசி போட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவேன். பொதுவாகவே லேடிஸ்னாவே இப்போ வேலை பார்க்கணும். காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணியாக இருந்தாலும் 10 மணியாக இருந்தாலும் நமக்கு வேலை மட்டும் முடியாது. இதில் என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாப்புலன்னா, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்பாப்புல. வீட்டில் சும்மா இருந்தால் எப்படி சமைக்கிறது, எப்படி துணி துவைக்கிறது, எப்படி பாத்திரம் வளர்க்குறது, எப்படி அது என்ன மிஷினில் எல்லா வேலையும் பார்க்குறாங்க, நம்ம தானே பார்க்குறோம். சண்டே ஆகிட்டு அவங்களுக்கு லீவ் வந்துடும், ஆனால் நமக்கு மட்டும் லீவ் வராது. ஏன்னு கேட்டால் அன்னைக்கு தான் நமக்கு சிக்கன் மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மொத்த வேலையும் நம்ம தலையில் கட்டிடுறது. இது எங்கள் வீட்டில் தான் நடக்குதா இல்லை உங்கள் வீட்லேயும் நடக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். பிரியாணி எடுத்துக்கிட்டு போய் எங்கள் பாட்டி வீட்டுக்கு கொடுத்தனோ. எங்கள் பாட்டி இருந்துட்டு இல்லை நான் விரதம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நைட்டும் அதே பிரியாணியை வச்சு சூடு பண்ணி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மாதிரியே. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரி இல்லாட்டினாலும் நம்ம வீட்டில் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக போட்டு சமைச்சு வைக்கிறோமா, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. வெங்காய ரைத்தா, சிக்கன் கிரேவி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் தம்பி மகனுக்கு பிரியாணி போட்டு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, அது சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பி.